நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது அந்த லட்சியம் வந்து மக்களால் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்களா, மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து ஏமாற்றம் அடையக்கூடாது. மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், அல்லது கிடைக்கலாம், ரொம்ப வரவேற்பு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இப்படி எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கணும். அது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் செயல்பாடை முன் வைக்கிறீங்க, உங்களுடைய லட்சியம்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல்பாடை இந்த மக்களுக்கு முன் வைக்கிறீங்க. அப்படிங்கும்போது அது வந்து வெற்றி அடையலாம், அல்லது வெற்றி அடையாமல் போகலாம், அல்லது சுமாராக வெற்றி அடையலாம், கொஞ்சம் தான் போய் ரீச் ஆகிருக்கலாம். இப்படி வந்து உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கலாம், அல்லது பணம் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், யாருமே அதை கண்டுக்காமல் கூட போகலாம். இப்படி எல்லா கோணத்துலேயும் கண்டுக்காமல் போனால் என்ன நடக்கும், அப்புறம் நல்லா வெற்றி அடைஞ்சால் என்ன நடக்கும், எல்லாராலையும் அது கவனிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும், இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு லட்சியத்தை வந்து ஏமாற்றம் அடைய முடியாது. ஏன்னா எல்லாமே நீங்கள் நினச்சதாக இருக்கணும், நீங்கள் எதிர்பார்த்தது தான் நீங்கள் நடந்திருக்கு. எல்லா கோணத்துலேயுமே நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கற்பனை இருக்கணும். இது வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அந்த சினிமா வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு மட்டுமே நீங்கள் எப்போவும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. வெற்றி அடையலைன்னா என்ன நடக்கும், ஒருவேளை இந்த படம் வந்து வெற்றி அடையவில்லை அப்படின்னா வெற்றி அடையாத மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். இந்த படம் வந்து நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அது வெற்றி அடையாத மாதிரி கற்பனை பண்ணிக்கணும், வெற்றி அடைகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும், ரொம்ப வரவேற்பு கிடைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும், அல்லது கொஞ்சம் தான் வரவேற்பு கிடைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். எப்படியெல்லாம் நடக்கும், அதோட முடிவு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பல கோணங்களில் கற்பனை பண்ணணும். வெறும் இந்த படம் வெற்றி அடையும் அப்படி தான் நினைக்கணும், அதுதான் பாசிட்டிவான திங் அப்படி நினச்சிக்கிட்டு போகக்கூடாது. அப்போ வந்து சப்போஸ் வெற்றி அடையலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும், தாங்கிக்கவே முடியாது. என்னடா நாம் நினச்ச மாதிரியே நடக்கலையே நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க, எல்லா கோணத்துலையுமே யோசிக்கணும். ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும், அமைதியாக உங்கள் கடமையை மட்டும் செய்யணும். அது வந்து வரவேற்பு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், யாருமே அதை கண்டுக்காமல் கூட போகலாம். அந்த படத்தை அது படமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட நீங்கள் ஜெயிப்பீங்க, இல்லை ஜெயிக்காமல் போகலாம். ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும். அது என்ன நடந்தாலும் சரி, இது நான் யோசித்ததான், இந்த மாதிரியே நான் யோசித்தேன், நான் தோற்றுருவேன் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னா அது நீங்கள் யோசித்த ஒரு விஷயந்தான் அங்கே நடக்குது. ஆக எல்லா கோணத்துலையும் என்னெல்லாம் நடக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு செயல்பாடை முன்வைக்கிறீங்கன்னா அதோட விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லா கோணத்துலையுமே யோசிக்கணும். எல்லா கோணத்துலையுமே யோசித்து கற்பனை பண்ணி வச்சுக்கணும். ஒன் சைடாக வந்து இது ஜெயிச்சா தான் நான் ஜெயிக்கணும், வேறு தோக்குற மாதிரி நான் கற்பனை கூட என்னால் பண்ணி பார்க்க முடியாது. அதாவது தோல்வியை வந்து நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறீங்கன்னா உங்கள் லட்சியம் என்பது தோல்வி அடையுது அப்படின்னா அந்த தோல்வியை பற்றி நான் கற்பனை கூட என்னால் பண்ணி பார்க்க முடியாது, தோல்வியை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, வெற்றி அடையுது, வெற்றி தான் எனக்கு, வெற்றி மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா சப்போஸ் அது தோல்வி அடைஞ்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி ஏமாற்றங்களை தாங்கி கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு செயல்படுத்துகிறீங்க, ஒரு முன்வைக்கிறீங்க இந்த மக்கள் முன்னாடி அப்படிங்கும்போது அது என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம், வரவேற்பு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், கண்டுக்காமல் கூட விட்டுறலாம். அப்படி எல்லா கோணங்கள்லேயும் அல்லது கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், நல்ல வரவேற்பு கிடைக்கலாம், பேசப்படாமல் போகலாம். இப்படி எல்லா கோணத்துலேயுமே நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா, அடிக்கடி கற்பனை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இயல்பாக இருக்க முடியும். எது நடந்தாலும் இது நான் எதிர்பார்த்தது தான் இப்படியும். அப்போ என்ன நடக்குதுங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் செயல்பாடை முன் வைக்கிறீங்க, உங்கள் கடமையை செய்கிறீங்க, ஆனால் என்ன முன் வச்சுட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய செயல்பாட்டுக்கு இங்கே என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது, மக்கள் கண்டுக்காமல் போகிறாங்களா, அல்லது வரவேற்கிறாங்களா, ஏற்றுக்கிறாங்களா, பேசுகிறாங்களா, அதை பற்றி இப்படி நீங்கள் அதை வந்து வெறும் பார்க்க தான் செய்யணும். என்ன விளைவை பார்க்கணும், விளைவு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். அது இப்படித்தான் நடக்கணும், இப்படி நடந்தால் மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன், ஐயோ எனக்கு இது தோற்றுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்போ தான் ஏதாவது தோற்று போச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால் எல்லா கோணத்துலேயும் நீங்கள் என்னெல்லாம் நடக்க முடியுமோ அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இது நான் எதிர்பார்த்தது தான். நீங்கள் எது நடந்தாலும் அதை நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றியை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடாது, தோல்வியையும் எதிர்பார்க்கணும். தோல்வி நடந்தால் எப்படி இருக்கும், தோல்வியும் எதிர்பார்க்கணுன்ட்டு இல்லை, தோல்வியும் நடந்தால் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை பற்றியும் உங்களுக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கணும். படுமோசமான ஒரு தோல்வியை பற்றியும் ஒரு கற்பனை இருந்திருக்கணும். நல்ல வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு கற்பனையும் உங்களுக்கு இருந்திருக்கணும். அப்படிங்கும்போது எது நடந்தாலும் அது நீங்கள் ஈஸியாக ஏற்றுப்பீங்க. ஏன்னா அது எதிர்பார்த்த ஒன்று தான். நீங்கள் வந்து யோசித்து வச்ச ஒரு விஷயந்தான் நடக்குது. நீங்கள் யோசிக்காத எதிர்பார்க்காத ஒன்று அங்கே நடக்கலை. நீங்கள் வெற்றியும் எதிர்பார்த்தீங்க, தோல்வியும் எதிர்பார்த்தீங்க. அப்போது ஒரு செயல்பாடை முன்வைக்கும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு எந்த மாதிரியான வரவேற்பை பெறப்போகிறது, மக்கள் இதை எப்படி வரவேற்கப் போகிறார்கள்,
அந்த விளைவை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்று கிடைக்குதா, இன்னும் ஏன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கூடாது. நாம் ஏன் இன்னும் வெற்றி பெறல, அந்த வெற்றி ஏன் இன்னும் வரல, அந்த வெற்றியை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடாது, அந்த விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டும். கடமை செய்ய வேண்டியது தான் உங்களுடைய வேலையை தவிர, கடமை உங்கள் லட்சியம் சார்ந்த கடமைகளை செய்ய வேண்டியது தான் உங்களுடைய வேலை. ஒரு நம்பிக்கையோடு செய்கிறீங்க, அது மட்டும் தான் உங்களுடைய வேலையை தவிர, மற்றபடி வெற்றியை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கூடாது. ஒரு விளைவை தான் எதிர்பார்க்கணும். அது விளைவுங்கிறது தோல்வியாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், அல்லது சுமாரான வெற்றியாக இருக்கலாம், அல்லது சுமாரான தோல்வியாக இருக்கலாம், அலட்சியமாக இருக்கலாம், கேலியாக இருக்கலாம், கிண்டலாக இருக்கலாம், பாராட்டுகளாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். இப்படி என்ன மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை மட்டும்தான் கவனிக்க வேண்டும். என்ன நடக்க போகுது? நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டீங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, அது உங்கள் கடமை. எடுக்கிறது உங்கள் கடமை, ரிலீஸ் பண்ணுறது உங்களுக்கு கடமை. அது வெற்றி அடைய போதா, தோல்வி அடைய போதா, அதை நீங்கள் கவனிக்கணும். அது வெற்றியா தோல்வியா, அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். என்ன விளைவு, சுமாரான வெற்றி, படுதோல்வி, அல்லது நல்ல பயங்கரமான வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லா கோணத்தையும் இது போன்று என்ன நடக்க போகுதுங்கிறது தான் கவனிக்குமே தவிர, வெற்றியை மட்டுமே எதிர்பார்த்துட்ருக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஏமாற்றம் வரும். அதனால் கடமை செய்ய வேண்டியது நம்முடைய ஏமாற்றம் என்பது நமக்கு இல்லாமல் போகும். கடமை செய்கிறோம், இது நம்முடைய கடமை, அவ்வளோதான். நம்ம கடமையை நம்மளால் முடிஞ்ச கடமையை செய்கிறோம். ஒரு கடமையை நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு மக்கள் முன்னாடி வைக்கிறோம். அதுதான் நம்முடைய வேலை. மற்றபடி அதை எடுத்துக்காமல் போகிறாங்க, அதுங்கிறது அது ஒரு விளைவு. அதனால் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் கவனிக்கணும். என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய தவிர, இது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு கவனிக்கக்கூடாது. வெற்றி தான் எனக்கு வேணும், வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு கவனிச்சிங்கன்னா தோல்வி அடைந்தீர்கள் என்றால் படுமோசமாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அதனால் ஒரு கடமையை செஞ்சுட்டு பலனை என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்க போகுது, நாம் செய்த கடமைக்கு என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத, அது என்ன மாதிரியான விளைவு ஏற்பட போகிறது என்பதை மட்டும்தான் கவனிக்க வேண்டும். தவிர வெற்றியை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தோல்வி கிடைச்சா பயங்கர ஏமாற்றமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். அது அந்த மாதிரி பார்க்கவே கூடாது.